பாஜகவிலிருந்து அஞ்சலை நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் பாஜக நிர்வாகி அஞ்சலை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விரிவான விவரம். விக்னேஷ், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார். இந்த சம்பவத்தில் இதுவரை மொத்தமாக 14 பேர் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளுடன் பாஜகவினுடைய மேற்கு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அஞ்சலை இவருக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்து இருக்கின்றனர். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடன் அஞ்சலை இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்து இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவர் தற்போது தலைமறைவாக இருக்கிறார். எனவே இப்படி ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய மாநில தலைமை கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு இருப்பதாக பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கிறார். கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அஞ்சலை ஈடுபட்டு இருப்பதால் பாஜகவினுடைய பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்கப்படுவதாக கருநாகராஜன் அறிவிப்பு செய்திருக்கிறார். எனவே பாஜகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் இனி அஞ்சலையிடம் தொடர்பில் இருக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலை கருநாகராஜன் செய்தி குறிப்பு மூலமாக அறிவிப்பு செய்திருக்கிறார். விக்னேஷ், பாஜகவிலிருந்து அஞ்சலை நீக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.